அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வத்தல் போட்டுடலாம். அதுக்கு நான் ரேஷன் பச்சரிசி எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வெள்ளனமே எழுந்திரிச்சி அரைச்சிக்கலாம். நான் 1.5 கிலோ அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். அதனால மிக்ஸி ஜார்லேயே அரைக்கிறேன். நிறையாவாக இருந்தால் நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் அரிசிங்கிறதுனால நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். 3 டைமாக போட்டு நான் அரைச்சி இப்போ எல்லா அரிசியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லோரும் இட்லி அரிசியில் போடுவாங்க, நான் பச்சரிசியில் போட்டிருக்கேன். பச்சரிசியில் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் வத்தல் சாப்பிட. இப்போ எல்லா அரிசியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்ததாக சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடலாம். அதில் நான் கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டு அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஜவ்வரிசியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதையும் அந்த மாவுடக்கையே போட்டுக்கிடலாம். எல்லாம் தனித்தனியாக கொதிக்க வைப்பாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. இப்படியே நீங்கள் மாவுலேயே எல்லாத்தையும் கலந்துக்கிடலாம். அடுத்ததாக ஒரு 20 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அதையும் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்து அதையும் அரைச்சிருவோம். இதையும் நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பச்சை மிளகாவையும் நம்ம மாவில் போட்டுக்கிடலாம். போட்டுட்டு அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிடுவோம். அடுத்ததாக நான் 1.5 ஸ்பூனு ஓமம் போடுறேன். என்கிட்ட எள் இல்லை, அதனால் போடலை. ஓமம் மட்டும்தான் நான் போடுறேன். நீங்கள் எள் இருந்தாலும் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு நான் கல் உப்பு போடுறேன். நான் 1 லிட்டர் அளவு போல் தண்ணி ஊற்றுறேன். இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுறலாம். நல்ல மாவு தண்ணியோடு கலந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொல்லையில் விறகடுப்பு பற்ற வச்சு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு எரிச்சு விட்ருக்கேன். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். நல்ல இந்த குண்டானில் நான் 2 குண்டான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்குது. நம்ம மாவையெல்லாம் ஊற்றி கிளறிக்கிடலாம். ஒரு ஆள் ஊற்றணும், ஒரு ஆள் கட்டி தண்டாமல் கிண்டணும். இதே போல் மரத்துடுப்பு வச்சு நல்லா கிண்டுங்க. கைவிடாமல் கிளறணும். அப்போ தான், இல்லாட்டி மாவு கட்டி பட்டுரும். ஒரு ஆள் ஊற்றும் போது இன்னொரு ஆள் நல்லா கைவிடாமல் கிளறணும். பாருங்கள், மாவு நல்லா திக்காகி வந்துக்கிட்டு இருக்கு. அடுப்பும் அமர்ந்துடக்கூடாது, நல்லா எரியணும். இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி கலக்கிறேன். மாவுக்கு தண்ணி பத்தாது, அதனால் நான் அந்த வாளியால் அரை வாளி அளவு தண்ணி மறுபடியும் கலர்றேன். இப்போ எனக்கு நிற்கிற அடுப்பாக இருந்ததுனால உயரத்தில் வச்சு கிண்ட முடியலை. அதனால் இப்போ கீழே அடுப்பு பற்ற வச்சு கல் கூட்டி மாவு சட்டி கீழே இறக்கி வச்சுட்டேன். கீழே இறக்கி வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், கட்டி தண்டாத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். மாவு நல்லா திக்காகி வரணும். நல்லா மாவு திக்காயிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் இப்படி எடுத்து பார்க்க போகும்போது கட்டி இல்லாத அளவுக்கு இப்படி இருக்கணும். இதோடு நம்ம அடுப்பையெல்லாம் பிரித்து விட்டு அந்த அனல்லே கொஞ்சம் நேரம் போட்டுடலாம். மாவு ஆறட்டும். ஆறினோடனே நம்ம இப்போ துணிகளில் புழிஞ்சிக்கிடுவோம். அப்படியே போட்டுருவோம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு.
மாவெல்லாம் அரைச்சிட்டு இப்போ ஆறிடுச்சு. நான் எடுத்துகிட்டு வந்து தாவணியை விரித்து வத்தல் புழிஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு தாவணி புழிஞ்சி எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது புளியும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன். நல்ல வெயிலாக இருக்குது. இந்த வெயிலை வீணாக்காமல் நீங்களும் இதே மாதிரி வத்தல் புளிங்க. நான் இது முறுக்கு உரலில் பிழியாமல் இப்போ இந்த கவரில் தான் புளிகிறேன். பாருங்கள், இது இவ்வளோ ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து மாவு நல்லா ஆறணுன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காயிருச்சுண்டு மாவு. நல்லா கவரை ஃபுல்லப் பண்ணிக்கிட்டு ஒரு அடியில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோதுக்கு நான் புளிஞ்சிருக்கேன். நல்லாவே வந்திருக்கு வத்தை. உங்களுக்கு கொஞ்சம் நான் புளிஞ்சு காட்டுறேன். முறுக்கு உரலில் புளியறதை விட இப்படி நம்ம கவரில் புளியும் போது நமக்கு மாவு சீக்கிரமே புளிஞ்சிட்டு எந்திரிக்கலாம். வெயிலில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதில்லை. மாவு நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். அப்போ தான் வத்தல் நல்லா கரகரன்னு இருக்கும். இதுபோல் நீங்களும் இதே மாதிரி வத்தல் போடுங்க. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இன்னொரு நாள் காய வைக்கணும். ஃபஸ்ட்டு நாளே நம்ம வத்தலை கொஞ்சம் பிரித்து எடுத்துருவோம் தாவணியிலேருந்து. நல்லா பாருங்கள் எப்படி வத்தல் நீள நீளமாக நல்லா கோர்வையாக வருதுண்டு. இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்குது. இதை அடுத்த நாளும் மறுபடியும் நம்ம காய வைக்கணும். முதல் நாளே லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வத்தல்லாம் பிரித்து எடுத்துடணும். ரெண்டாவது நாள் தாவானிலே காஞ்சிச்சின்னா நொறுங்கிடும் வத்தல். ஃபஸ்ட்டு நாளே இப்படி பிரித்து எடுத்துடணுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக நீள நீளமாக பிரித்து எடுத்துருக்கேன்.